ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil's a Part Timer Season 2 உடைய எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியோட கண்டினியூஷனை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும், அதையும் பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்தவங்க நல்லா வொர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கடையோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் எவ்வளவு கல்லாப்பட்டியில காசு வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000 எண்ணுக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்குது. அதனால இவ்வளவு அமௌண்ட் பார்த்த உடனே இங்க பாருங்கப்பா, இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் ஆனது இல்ல, ஆனா இன்னைக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ற மாதிரி சொல்லவும் இவங்களும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க இங்க ஓனரோடைய சொந்தக்கார பொண்ணு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம யாருக்கு நாங்க பண்ண போறோன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சீக்கிரம் சூசனவும் ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஓனரே வந்து இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு எப்பா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு சூசன் அந்த இடத்துல மண்ணு மூலியமா ஒரு கேசல் ஒன்று கட்டி இருந்திருப்பா இல்லையா, அந்த கேசலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜாலியா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க. சைடு மட்டும் இன்னைக்கு நைட்டு நீங்க யாருன்றதை நாங்க கண்டுபிடிக்காம விட மாட்டோன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க யாரு என்னன்றத கமியோ டிமோனி இவங்க கிட்ட சொல்லிடுச்சு இல்லையா, அதனாலதான் இவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது எமிலியாவுக்கும் இவங்களை பத்தின விஷயம் எல்லாமே தெரியும்ன்றதுனால கரெக்டா இவங்க வேலையை முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் எல்லாருமே லைட் ஹவுஸ்ல வந்துருங்க, அங்க மீட் பண்ணலாம்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு நம்ம சைட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கா. அதனால அந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் கம்மியாவை கூட்டிட்டு லைட் ஹவுஸ்ல வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா எமிலியாவும் சொன்ன மாதிரி ஓனர் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டா. இருந்தாலும் எப்படி இவங்க இங்க இருந்துகிட்டு ஓனர் யாருன்றதை கண்டுபிடிக்க போறாங்கன்னு கேட்டா இந்த லைட் ஹவுஸ்ல இருந்தா அந்த சவுண்ட் வருது, அதனாலதான் இந்த லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல தான் ஏதோ ஒண்ணு நடக்குது, இங்க இருந்தா அவங்களை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த சைரன் சவுண்ட் எல்லாம் கரெக்டா நைட்டு 12 மணிக்கு மேல தான் கேக்குது. அதனால சரி ஓகே, அந்த டைம் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அது கூடவே சேர்த்து கமியா அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு தெரிஞ்சு போகணும் கமியா கிட்ட கேட்கவும் இந்த டீமன் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. ஏன்னா நம்ம சைட்டனும் லூசிஃபரும் கெஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு இந்த சேக்ரெட் சோட பத்தின விஷயத்தை சொன்னது, அப்புறம் நிறைய விஷயத்தை பத்தி சொன்னது, நீங்க அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொன்னது எல்லாமே ஃபாதர் ஆர்பா தான். அது மட்டும் இல்லாம அந்த மொட்டை தலையன் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தினால கமியாவுக்கு கீழே இருந்த டீமா இருந்தாலும் சரி, மாலக்குடாவுக்கு கீழே இருந்த டீமா இருந்தாலும் சரி, 2 டீமா ஸ்பிளிட் ஆயிட்டாங்களாம். ஏன்னா டீமன் வேர்ல்ட்ல இருந்து எல்லாருமே சைடன் திரும்ப வருவாரு, அவர் நம்மளுக்காக வருவாருன்னு ரொம்ப நாளா காத்திருந்து ஒரு கடத்துல வெறுப்பாயிட்டாங்க இல்லையா, அதனால அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இங்க பாருங்கப்பா அடுத்தது யாருக்கிட்ட சேக்ரெட் ஸ்வாட்னு ஒன்னு இருக்குதோ அவங்க தான் ஹியூமன் வேர்ல்டையும் டீமன் வேர்ல்டையும் ஆள முடியும்னு ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டான். ஏன் அவன் ஸ்வாட பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அது இங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு கரெக்டான லொகேஷனை சொல்லி அவங்களுக்கான போர்ட்டலையுமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஆனா அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகணும் தான் நானும் என்னோட டீமும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்வாட கண்டுபிடிச்சு பிரச்சனை எல்லாத்தையுமே தடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஹியூமனியங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால எங்களால எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியல. ஏன் இப்ப இந்த இடத்துக்கு மாலக்குடாவுடைய டீம் வந்துகிட்டு இருக்கிறது கூட என்னால தடுக்க முடியலன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லப்பா அவங்க வந்தா நான் சமாளிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எமிலியாவும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க எல்லாருமே இங்க வரதுக்கு காரணமே எமிலியாவுடைய ஸ்வாட் தானே, அதனால இது என்னுடைய பிரச்சனையும் தான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டா உனக்கு குறைஞ்சிடலாம் மாட்டேன், வாங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போடலான்னு எமிலியா தன்னுடைய ஸ்வாட வெளியில கொண்டு வரவும் கரெக்டா இந்த இடத்துல போர்ட்டல் ஒன்னு கிரியேட் ஆகி உள்ள இருந்து எக்கச்சக்கமான டீமன்ஸ் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் எவ்வளவு டீமன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தானே இவங்களால கரெக்டா சமாளிக்க முடியும். அதனால லூசிஃபர் கிட்ட சொல்லி எத்தனை டீமன்ஸ் வருதுன்னு பார்ப்பான்னு சொல்லவும் இவனும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி பார்த்தா 10 இல்ல 50 இல்ல 100 இல்ல 1000 கணக்குக்கு மேல டீமன்ஸ் வெளியில வந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அரசே நம்மளால இன்னைக்கு சமாளிக்க முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எமிலியா கொஞ்சம் கூட கவலைப்படாம எவ்வளவு பேர் இருந்தானே நான் பாத்துக்கிறேன்னு டக்குன்னு ஜம்ப் பண்ணி போய் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா இவங்களை கொல்ற அளவுக்கு அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் இவங்களை அடிச்சு மயக்கம் அடிக்கிற அளவுக்கு தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவன் ரீசென்ட் டேஸா தான் டீமன்ஸை பத்தி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா இல்லையா, அதனாலதான் இவங்களை கொல்லாத அளவுக்கு இவ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கீழே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சைடுன்னு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணுமே, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் கமியா கிட்ட இருந்த அந்த ஸ்வாட் விஷயம் எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால கமியோ அந்த ஸ்வாட கூடவே கொண்டு வந்தேன்ற மாதிரி கேட்க அதை கொண்டு வந்தானே எங்க காணோம், ஐயோ அரசே அது வீட்லயே இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ரைட் சரி ஓகே ஆசியல் நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியாது, உடனே போயிட்டு அந்த ஸ்வாட எடுத்துருவா அப்பதான் இவங்களை சமாளிக்க முடியும்னு சொல்ல இவனும் இதோட கிளம்பிட்டு அரசேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஏபிஎம் போல இவன் கால் தட்டு மாதிரி கீழே விழ கரெக்டா இவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்வாடோட வந்து நிக்கிறாங்க. யாருடான்னு பார்த்தா அந்த ஓனர் லேடி தான். ஏன் அந்த ஓனர் லேடிக்கு இவங்க யாரு என்ன எந்த உலகத்துல இருந்து வந்திருக்காங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு எல்லா விஷயமும் தெரியும். அதனாலதான் எப்படி உங்களுக்கு இந்த ஸ்வாட் தேவைப்படுன்றதுனால நானே கொண்டு வந்துட்டேன். பட் இப்ப நான் யாரு என்னன்றதை கேட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா வந்திருக்கவங்களை சமாளிக்க பாருங்க டீமன் லார்ட் சைட்டனுடைய உண்மையான பேரை சொல்லி இவங்கிட்ட கத்தியை தூக்கி போட இவனுக்கு
இவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா சைட்டன் கூட இருக்கவங்கள தவிர மத்தவங்க எல்லாருக்குமே இவனுடைய பேரு மாவுன் தானே தெரியும். அதனாலதான் இவங்க எப்படி என்னுடைய பேரை சொன்னாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எமிலியா இன்னமும் டீமன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே தன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. இருந்தாலும் அவளால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாத மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால அவ சண்டை போடுற சத்தம் எல்லாமே கேட்டதும் சரி ஓகே இப்போதைக்கு உங்களை பத்தி நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் எப்படியாவது போயிட்டு எமிலியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவன் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த ஷார்ட்ஸோட வெளியில எடுக்கவும் இவனுடைய டீமன் லார்ட் பவர் அன்லீஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பவர் எப்படி வந்துச்சு எங்க இருந்து வருதுன்றது எல்லாத்தையும் நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ நம்ம சைடு இந்த குட்டி சோட வெளியில எடுத்ததுமே தன்னுடைய பவர் எல்லாத்தையுமே அன்லீஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்கக்கூடிய சீகோவுக்கும் சூசுனோவுக்கும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணினால எந்த பக்கம் போறதுனே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலையா எப்படி சைட்டனுக்கு ஓனர் லேடி ஸ்வாட எடுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு ஓனர் லேடி வரவும் இவங்களுக்கு செம ஷாக்கா இருக்குது. ஏன்னா ஓனர் லேடி இந்த இடத்துக்கு சாதாரணமா வரல, தன்னுடைய பவர் அன்லீஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால இவங்கள பார்த்தது யாருங்க நீங்கன்ற மாதிரி கேட்க நான் யாருன்றத உங்ககிட்ட இப்ப சொல்லலாம், பட் நீங்க அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இங்க நடக்கிறத பார்த்து அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பவருக்கு நான் நினைச்சேன்னா ஒரே சொடக்குல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸையும் போட்டு தள்ளி இந்த இடத்துல அமைதியை கொண்டு வர முடியும். ஆனா நான் அப்படி பண்ண போறது கிடையாது. ஏன்னா எனக்கு டீமன் லார்ட் சைட்டனும் ஹீரோ எமிலியாவும் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது. சோ அதனால நான் எப்படி உட்கார்ந்து இங்க நடக்க போற சண்டை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க போறனோ அதே மாதிரி நீங்களும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க கிளம்பி போக இன்னொரு பக்கம் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா எமிலியாவை எந்த ஒரு டீமன்ஸும் அட்டாக் பண்ண கூடாதுன்னு இதுங்களுக்கு தலைவனா வந்திருக்கக்கூடிய ஒரு டீமன் கத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஃபாதர் அர்பா இவங்களை இங்க அனுப்புறதுக்கு முன்னாடி கையில ஒரு கிறிஸ்டல் கொடுத்து இதை வச்சுக்கோங்கப்பா, இதை வச்சு அந்த மட்டும் தான் ஸ்வாட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் போல. அதனாலதான் இதை வச்சு எமிலியா கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் ஸ்வாட், இதுதான் நம்மளுக்கு தேவையானது தெரிஞ்சுக்கிட்டதும் இங்க பாருங்கடா நீங்க யாரும் அவ கூட சண்டை போடக்கூடாது, அவகிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாட நான் தான் சண்டை போட்டு அடைவேன், அதுக்கப்புறம் நான் ரெண்டு உலகத்துக்கும் டீம்லாடா மாறுவன்ற மாதிரி இந்த டீமன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே எமிலியாவும் சரி ஓகே உனக்கு என்ன என்கிட்ட இருக்க ஸ்வாட் தானே வேணும்னு நினைக்கிறேன், வா என் கூட வந்து சண்டை போடு, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு என்கிட்ட இந்த ஸ்வாடை எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு அலாஸ்ராமுஸ் கிட்ட சொல்லி தன்னுடைய உண்மையான பவரை வெளியில கொண்டு வர சொல்றா. ஏன்னா இவ என்னதான் இங்க வந்திருக்கக்கூடிய டீமன்ஸை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சாலும் இதுங்க திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா. அதனாலதான் இப்படி இவ அலாஸ்ராமுஸ் கிட்ட சொல்லி தன்னுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் செம வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்ண இந்த டீமனுடைய கையில இருந்த ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் அப்படியே துண்டாக்கி கீழே விழுந்துருச்சு. ஆனா தன்னுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ணா இந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படும் எமிலியாவுக்கு சுத்தமா தெரியாது. அதனால உடனே அலாஸ்ராமுஸ் நம்ம பவர் கொஞ்சம் கம்மியா குறைமா நார்மலாவே சண்டை போடலான்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு டீமனையும் கொல்லணும்னு நினைக்கல இல்லையா. அதனாலதான் அதிகமாக்கின பவர் திரும்பவும் கம்மி பண்ண சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக ரெடியாக சடனா எமிலியாவுக்கு பின்னாடி இருந்து சிராட்டோ நீ டீமன் வேர்ல்ட்ல இருந்திருக்கணும், தேவையில்லாம இங்க வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட இப்படி இன்னும் ரக்கடான ஒரு வாய்ஸ் கேட்கவும் யாரா அது புகை மூட்டத்துக்கு நடுவில் நின்று நம்மள மிரட்டுறதுன்ற மாதிரி பார்த்தா மோனர் கொடுத்துட்டு போன சோடா யூஸ் பண்ணி தங்களுடைய பவர் அன்லீஸ் பண்ணதுனால சைட்டன், ஆசியல், லூசிபர் இவங்க மூணு பேரும் தங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல இந்த இடத்துல வந்து நிக்க எமிலியா இவங்களை பார்த்துட்டு ஏன்டா இப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு தோணிச்சாரான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே முன்னாடி நிக்கக்கூடிய இந்த ஷிராட்டோ டீமன் மட்டும் நம்ம சைட்டனை பார்த்துட்டு யார் நீ எதுக்கு வந்திருக்கின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா சைட்டனுடைய உலகத்துல நியூஸ் பேப்பர், போன், வால்பேப்பர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்றதுனால தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களை தவிர கீழே இருக்கக்கூடிய அந்த டீமன்ஸுக்கெல்லாம் டீமன் லார்ட் சைட்டன் பாக்குறதுக்கு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்ற விஷயம் எதுவுமே தெரியாது. அதனாலதான் சைட்டனை பார்த்து யார் ராணின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க கமியாவும் தன்னுடைய ஃபுல் ஃபார்ம்ல வந்து வாயை மூடுறான். நம்மளுடைய மாஸ்டரை பார்த்து யார் நீ கேக்குற, ஒழுங்கா மண்டிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லவும் கமியோ இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, இவர்தான் நம்ம டீமன் லார்டான்னு கேட்கவும் ஆமாண்டான்னு சொல்ல அடுத்த செகண்ட் எல்லாருமே மண்டிட்டு அரசனை எங்களை மன்னிச்சிருக்க 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 அப்படின்றதை கத்திக்கிட்டு இருக்க சைட்டனும் இங்க பாருங்க என்னால இப்போ உங்களை மன்னிக்க முடியாது, அதுக்கான தண்டனை கொடுத்ததாகுவேன், ஆனா நான் இப்போ உங்களை இங்க தண்டிக்க போறது கிடையாது, அதுக்கு பதிலா உங்களை ஈஸ்ட் லெவல்ல கமியோ தண்டிப்பாரு. ஏன்னா இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, அதனால அதை எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டு வர வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து கமியோ தான் உங்களை பார்த்துப்பாரு. அதனால நீங்க திரும்ப டீமன் வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறம் சைட்டன் சாகுல உயிரோட தான் இருக்கிறன்ற விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்றதையும் சொல்லுங்க. ஏன்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய சேக்ரெட்ஸோட எனக்கு தான், இந்த உலகம் எனக்கு தானே எமிலியாவை டக்குனு கட்டி பிடிக்க இந்த டீமன்ஸ் எல்லாம் லார்ட் சைட்டன் வாழ்க்கை வாழ்க்கை கத்திக்கிட்டு கோஷம் போடவும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க திரும்பவும் இவங்களுடைய உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள கமியோ கிட்ட திரும்ப சோட கொடுத்து இங்க பாரு கமியோ நீ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை தண்டிக்கலாம் வேணாம், அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ, சீக்கிரமா இங்க இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லவும் லார்ட் சைட்டன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க வர வரைக்கும் கண்டிப்பா டீமன் வேர்ல்ட ரொம்பவே பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு இவனு இந்த இடத்துல மறைஞ்சு போக எமிலியா டக்குனு தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி சைட்டனுடைய முகத்தையே கருக்கி விட்டுட்டா. ஏன்னா ரொம்ப நேரமா ஹக் பண்ணிட்டே இருக்கா இல்லையா, அதனாலதான் எட்ட போடான்னு சின்னதா ஒரு அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த போர்ட்டல் இப்ப நம்ம மூடி ஆகணும் இல்ல பெரிய பிரச்சனை வரும்னு இவங்களுடைய மொத்த பவர் யூஸ் பண்ணி இந்த போர்ட்டல மூட அடுத்த செகண்டே இந்த இடத்துல இருந்த எல்லா அந்த பனிமூட்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா விடிய வேற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க சண்டை போட ஆரம்பிச்சதே மிட் நைட் தானே, அதனாலதான் இவங்க சண்டையை முடிக்கவும் விடியவும் கரெக்டா இருக்க சூசுனவும் சீக்கவும் இப்பதான் கரெக்டா இவங்க எங்க இருக்கிறாங்கன்றது தேடி கண்டுபிடிச்சு வந்து பாக்குறாங்க. ஏன்னா இவங்க நடுக்கடல்ல அந்த போர்ட்டல மூடினதுனால தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நல்ல வேலையா எமிலியா தான் இவங்களை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அலாஸ்ராமுஸும் ஸ்வாடா இருந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்தா
இல்லையா, அதனால டக்குனு ஓடி வந்து சீக்கோவை புடிச்சுக்கிட்டு அக்கா அக்கா அப்பாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து பெரிய பெரிய டீமன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டாங்க, அது பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சுன்னு அங்க நடந்த விஷயத்துல எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா ஓனர் இந்த இடத்துக்கு வந்து தம்பிங்க பாருங்க நீங்க பண்ண வேலை எல்லாமே சூப்பரா இருந்தது, நான் பார்த்து ரொம்ப ரசிச்சேன். ஆனா என்ன இப்ப நான் இங்க கிளம்பி ஆகணும், அதே மாதிரி நீங்களும் கிளம்பி ஆகணும், ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு உங்கள லாபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இங்க ஹியூமன்ஸ் அந்த கடைக்கு வந்துட்டு போறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஏதோ கருப்பு உருவ மாதிரி தெரியுறாங்க. அதனால உண்மையாவே இங்க என்னதாங்க நடக்குதுன்ற மாதிரி கேட்கவும் இப்பதான் இவங்க யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அந்த உலகத்துல இறந்து போகக்கூடிய சில பேருடைய ஆன்மாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது உடனே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கும். அதனாலதான் இந்த ஓனரும் ஓனருடைய அப்பாவும் இங்க வரக்கூடிய ஆன்மாக்களை டெத்துக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்களாம். அதாவது டெத்ன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவருமே ஒரு கடவுள் தான். சோ அந்த கடவுள்கிட்ட இருந்து இவங்களை கொஞ்ச நாளைக்கு மட்டும் நாங்க பாதுகாப்போம், அதுக்கப்புறமேட்டு இங்க இருந்து இவங்க போயிடுவாங்க. பட் என்ன பண்றது, நேத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால உங்களுடைய பவரால இந்த ஆன்மாக்களுடைய ஹியூமன் ஷேப் மறைஞ்சு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான ஷேப் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால இதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்தாலும் சரி நாங்க இங்க இருந்தாலும் சரி எக்கச்சக்கமான பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாம ஆன்டியும் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்கப்பா, அவங்க உங்களுடைய வீட்டை ஒரு அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்களாம். அதனால நீங்க இப்ப தாராளமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு சொடக்க போடவும் இங்க இருந்த கடை இங்க இருந்த அந்த ஆண் மக்கள் எல்லாமே ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போயிடுச்சு. அதனால இவங்க எல்லாரும் இங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து பேப்பர் கவரா விழுந்துகிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்களுக்கு அவங்க குடுக்கறேன்னு சொன்ன அந்த சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த சம்பளத்தை மொத்தமா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்த்து இந்த இடத்தை சுத்தி பார்க்கிறதுக்காக ஒரு புக்லெட்டையும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சைடுனுடைய மேனேஜர் தான் சொன்னாங்க இல்லையா, நீ போறது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், அதனாலதான் இவங்களுக்கு காசும் கொடுத்து இந்த இடத்தை சுத்தி பார்க்கிறதுக்கான புக்லெட்டையும் கொடுத்துட்டு போக இவங்களும் சரி ஓகே எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க ஆசியல் சைடன் கிட்ட வந்து ஓனர் லேடியை பத்தி பேசலான்னு வரான். அதாவது இப்ப இருந்த ஓனர் லேடி இல்ல, இவங்களுக்கு வீடு கொடுத்து தங்க வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஓனர் லேடி ஆரம்பத்துல பாக்குறதுக்கே கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருந்தாங்க. சோ அதனால அவங்க யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சைடன் சொல்லுவோம். இங்க பாருப்பா அவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா நேத்திக்கு நம்ம உலகத்துல இருந்து எக்கச்சக்கமான டீமன்ஸ் இந்த உலகத்துக்கு வரும்போது ஓனர் லேடி ஹெல்ப் பண்ணலனா நம்மளால இந்த இடத்துல எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அதனால நேத்திக்கு நடந்ததுல இருந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்துல ஒருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம யாராலுமே இங்க எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால அவங்க யாரு என்னன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுடைய ஹெல்ப் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏன் நீ நானும் டீமன் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கும் போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிச்சி நீ என் கூட சேர்ந்துக்கிட்ட இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களும். ஏன்னா இவங்க யாரையாவது ஒருத்தனை புதுசா பார்த்தாங்கன்னா யாரா இவன் புதுசா இருக்கானேன்ற மாதிரி பிடிக்காத மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பர்சனை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான்ப்பா இந்த உலகத்தை நம்மளுடைய பவரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் இவங்க யாரையுமே நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது, சுதந்திரமா விட்டுறணும். ஏன்னா அப்பதான் இங்க இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய உலகத்தையும் இதே மாதிரி ஒரு உலகமா மாத்த முடியும். அதனால இந்த உலகத்தை ஆள்றதுக்கான என்னுடைய பிளான் எப்படி பண்ற மாதிரி கேட்கவும் அரசே நீங்க கோடு போட்டா எனக்கு ரோடு போட்ட மாதிரி தெரியும், அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, இந்த பிளான் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே எமிலியாவும் சைடன் கிட்ட வந்துட்டு எனக்கு டவுட், நேத்துக்கு நைட் எப்படி உன்னுடைய பவர் கிடைச்சிச்சுன்னு கேட்க அதுவா நீ ஒரு தடவை என்னுடைய தலையில இருக்கக்கூடிய கொம்பை வெட்டினா இல்லையா, அந்த கொம்புல என்னுடைய உருப்பாதி பவர் அடங்கி இருக்குதுன்னு என்னுடைய தளபதிகளுக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்மியா என்னுடைய கொம்பை கண்டுபிடிச்சு அது மூலியமா ஒரு ஸ்வாட கிரியேட் பண்ணி ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அந்த ஸ்வாட் என்கிட்ட வந்ததும் எனக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைச்சது. ஆனா என்ன பண்றது, நான் டீமன் வேர்ல்டுக்கு போற வரைக்கும் என்னுடைய ஸ்வாட வச்சு அவன் அந்த உலகத்தை ஆள போறேன்னு அந்த ஸ்வாட அவன் திரும்ப வாங்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம நேத்திக்கு கிடைச்ச எல்லா பவரும் அந்த போர்ட்டல்ல மூடுறதுக்கே எனக்கு சரியா போயிடுச்சு. அப்புறம் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு நேத்தி அந்த சீரோட்ட கையில ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை எடுத்து எமிலியா கிட்ட கொடுக்க ஹே இது என்னன்னு உனக்கு தெரிஞ்சதா என்கிட்ட குடிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இதை வச்சு எசோடோடைய மத்த பகுதிகள் எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதாவது எமிலியாவுடைய ஸ்வாட்ல இருக்கக்கூடிய பவர் மாதிரி இன்னும் வேற எங்கெல்லாம் பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் இவளால கண்டுபிடிக்க முடியும். ஏன் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணி சைட்டன் அசால்ட்டா கூட இவளால கொள்ள முடியும். அதனாலதான் அசால்ட்டா அந்த கிறிஸ்டல் இவகிட்ட கொடுக்கறத பார்த்தது இவ கொஞ்சம் ஷாக்கோட கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு எமிலியா, எனக்கு இதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா என்னுடைய ஃபுல் பவர் கிடைச்சிருச்சுன்னா அசால்ட்டா அந்த உலகத்தையே என்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்துருவேன். ஏன் இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறினாலும் நான் உன்னை ஈஸியா என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல இதே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சீகோவும் எமிலியாவும் ஒரே நேரத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் சொன்ன விஷயங்கள் டபுள் மீனிங்கா கேட்டுடுச்சா. அதனாலதான் இவன் சொன்னதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட கொஞ்சம் ஹாப்பியா முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் ஹாப்பியோட முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். நடுவுல வந்தாங்களே இந்த ஓனரம்மா, அவங்க எந்த வகையான காடஸ், யாரு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எங்க இந்த பவர் வருதுன்னு பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கான பதில் என்னன்றத இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல சொன்னா சொல்லுவாங்க. என்னடா சொல்ற, சொன்னா சொல்லுவாங்களா, அப்பனா உனக்கே தெரியாதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க எனக்கே தெரியாது. அதனால உங்க கூட நானும் ஃப்ரெஷ்ஷா தான் அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சோ போற போக்குல அந்த விஷயங்கள் என்னன்றத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் உள்ள சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள் சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை மட்டும் என்கிட்ட வந்து தனியா கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லையா உங்களுடைய பொன்னான கரங்களால கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பண்ண தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா உங்களுடைய பர்சனல்
பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.